அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சனி வக்ர பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது 140 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்ர பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். இந்த வக்ர பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார். குடும்பம், தொழில், காதல், பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இதுவரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து பல சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் 19ஆம் தேதி வக்ரம் அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகும். எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். தொழிலை விரிவாக்கம் செய்வதன் தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். வெளியூர் பயணம் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் உங்களுக்கு நண்பராவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகும். தள்ளிப்போன காரியங்கள் விரைவில் முடியும். நீண்ட நாள் கனவு நிறைவேறும். புதிய விஷயங்களில் ஆர்வம் கூடும். எதிரிகள் ஒதுங்கியே நிற்பார்கள். பெண்கள் வழியில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். வெளியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்துகள் வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு பின்பு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பிரியமானவர்கள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். மனதில் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவி வரும். பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக வெளிப்படும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாத நபர்களை நம்பி ஏமாறவும் வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது அவசியம். உறவினர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மை உண்டாகும். தொலைதூர ஆன்மீக பயணத்திற்கு வாய்ப்புகள் தேடி வரும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்துக்கள் ஆதாயம் தரும் வகையில் அமையும். பெற்றோர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான சந்தர்ப்பம் அமையும். குடும்பத்தில் உங்கள் கௌரவம் உயரும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். புதிய தொழில் யோகம் அமையும். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். உறவினர் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும்.
உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழிலில் அபிவிருத்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படும் என்றாலும் விடாமுயற்சியால் வெற்றி அடைவீர்கள். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். வருவாய் அதிகரிக்கும். அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.